வாங்க வாங்க சிவா. ஸ்கிரீன்ஷாட் ஆயிட்டா? யா ப்ரோ இது ஓவரால் இது டவுன் ட்ரெண்ட் தான் ப்ரோ. இது கன்சல்டேஷன் நடக்கு. ப்ரீவியஸ் லோ இது ப்ரோ. ஓகே ப்ரீவியஸ் ஐ இதை யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஹை அதிக ஏன் எல்லாருமே அதுதான் தப்பு பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் பாருங்க. மேஜர் ஹை Major பிரேக் இதா ஆயிடுச்சு. bro. டெஸ்டினேஷன் எங்க, அதுக்கு கீழே அடுத்த லெவல் எங்க, அது நம்ம நோட் பண்ணோம்ல. ஸோ எல்லாருமே அதே தான் பண்றீங்க. புரியல ப்ரோ. இப்ப மேஜர் ஹை சொல்றீங்கன்னா இப்ப இதைத்தானே சொல்றீங்க? இதானே சொல்றீங்க? அது இல்லம்மா, அதுக்கு கீழே ஒண்ணு இருக்குல்ல. இதை சொல்றீங்களோ? இதா அதுக்கு மேல இதா 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 அதுக்கு கீழே ஒண்ணு இருக்குல்ல. அதான் டெஸ்டினேஷன் பாட்டு. அப்படியா? எனக்கு அங்க வரைக்கும் எங்க போகணும், எனக்கு டெஸ்டினேஷன் தெரிஞ்சாதான் நான் டிராவல் பண்ண முடியும். ஓ இதுல இருந்து மேல போக சொல்றீங்களா? சரி 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 சாரி ப்ரோ. சரியா? ஓகே ப்ரோ. மேஜர் ஹை, இது மேஜர் லோ ப்ரோ. ஓகே மைனர் ஹை எங்க இருக்கு, மைனர் லோ எங்க இருக்கு? மைனர் லோ வந்து இதான் ப்ரோ. இந்த ஃபிளிப்புக்கு மைனர் லோ ஒன்னு இது இல்ல, இது ப்ரோ. அதுவா இல்ல அதுக்கு கீழே உள்ளடா? வேற இதான் ப்ரோ. இதான் ப்ரோ. ஓகே இதான் ப்ரோ கரெக்ட். மைனர்ல தான். ஓகே வீக்கி விடுமா ப்ரோ? டவுன் வந்து மேலே போயிட்டு இருக்கு. லாஸ்ட் கிளிப் இது லோ ப்ரோ. லோ மார்க் பண்ணுங்க அவ்வளவுதான். பண்ணதான் ப்ரோ. இதுல லாஸ்ட் கிளிப் இது இது ப்ரோ. இது லோ இது ப்ரோ. Sure. வரல ப்ரோ. இது வரல ப்ரோ. நீங்க வரல. என்ன வரல? சரி நான் ஒரு விஷயம் கேட்கறேன். அப் ட்ரெண்டுக்கு ஹை அப்படிங்கிற ஒரு விஷயத்த மார்க் பண்ணுவோமா? லோல இருந்து ஹைக்கு ரீட்ரேஸ் பண்ணுவீங்க. லாஸ்ட் ஃபிளிப் அப் ட்ரெண்ட் என்ன, அப் ட்ரெண்ட் லோ டவுன் ட்ரெண்டா மாறிச்சா இல்லையா, என்ன நடக்குது? ஸோ ஏ டு இசட் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட பாருங்க. அப் ட்ரெண்ட் எங்க இருக்கு? அப் ட்ரெண்ட்ல லோ எங்க இருக்கு? லோ இது ப்ரோ. எது லோ? அது ஓகே. மேஜர் லோ, மைனர் லோ எங்க இருக்கு? மைனர் இதான் ப்ரோ. நோட் டவுன். அந்த லோல இருந்து ரீட்ரேஸ்மென்ட் செக் பண்ணுங்க. ரீட்ரேஸ்மென்ட் லெவல உடைச்சிருச்சா? உடைக்கல ப்ரோ. உடைக்கலையா? உடைக்கலையா? எல்லாம் பாருங்க. லோ இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கலாம். லோ இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கலாம்.
லோ. ஓகே ப்ரோ. ஜூம் பண்ணுங்க. இன்னும் உடைக்கல. 618 என்ன பண்ணுங்க? உடைக்கல. ஸோ என்னத்துக்கு ட்ரை பண்ணிட்டு? அப் ட்ரெண்ட் தான் ட்ரை பண்ணிருக்கு ப்ரோ. ஸோ 618 மார்க் பண்ணுங்க. நல்ல கீ லெவலா இருக்கா? இருக்கு ப்ரோ. That's it. Yeah. Next. 4 hour. 4 hourல போய் பாருங்க. 4 hourல பார்க்கும்போது என்ன டேட் லோ பிரேக்கா இருக்கு. ஸோ ஹைல இருந்து லோக்கு ரீட்ரேஸ்மென்ட் செக் பண்ணுங்க. ஹைல இருந்து லோக்கு. தாண்டிச்சு. அப்ப மார்க்கெட் மேல தான் போய் ஆகணும். என்ன சார் லோல இருந்து ஹைக்கு ரீட்ரேஸ்மென்ட் செக் பண்ணுங்க. லோல ஹை எங்க போயிருக்குங்க? ஹை எங்கங்க வைக்கிறீங்க? எங்கெங்க போயிருக்கு மார்க்கெட்டு? கரெக்டா 618 மார்க் பண்ணுங்க. இந்த ஏரியாவை பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் என்னடா? ஏரியா பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் மேல தான் ப்ரோ. மேல தானே? ஆமா. அவ்வளோதான். 50 மினிட்ஸ் போங்க. ஸோ 50 மினிட்ஸ் ஐ எங்க இருக்கு? 50 மினிட்ஸ் ஐ இதான் ப்ரோ. ஓகே. நாட் டவுன். ஓகே. இந்த ஹையை உடைக்க வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இந்த ஹையை உடைக்கிறதுக்கு மார்க்கெட் கீழே தான் ப்ரோ. கீழே வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஹையை உடைச்சாதான் மேல. ஹையை உடைக்கிற வரைக்கும் கரண்ட் மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவோம்? ஆனா மேஜரா மார்க்கெட் மேல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. மேஜரா எங்க போறதுக்கு சான்சஸ் இருக்கு? மேல இத உடைச்சிட்டு இது கறி பிரேக் பண்றது வரைக்கும் என்ன பண்ணி ஆகணும்? வெயிட் பண்ணணும். ஸோ எங்க போனா செல் எடுப்பேன், எந்த இடத்துக்கு எனக்கு செல் என்ட்ரி எப்போ கன்ஃபார்ம் ஆகும், பை என்ட்ரி எப்போ கன்ஃபார்ம் ஆகும்? இதுல இங்க வரைக்கும் வந்துட்டு இங்க ரீடெஸ்ட் எடுத்தா இங்க செல் என்ட்ரி எடுக்கலாம் ப்ரோ. என்னது செல் என்ட்ரி எப்போ எடுக்கலாம்னு நான் கேக்குறேன். எப்போ எடுக்கலாம் கேக்குறீங்களா? செல் என்ட்ரி எப்போ எடுக்கலாம்னா எனக்கு 4 ஹவர்ஸோட ரீட்ரேஸ்மென்ட் ஏரியா உடைக்க வரைக்கும் எனக்கு செல்லு கன்ஃபார்ம் ஆகுமா? இல்ல ப்ரோ, கன்ஃபார்ம் ஆகாதுல்ல. எந்த ஏரியா உடைச்சா செல்லு? இந்த ஏரியா உடைச்சா செல்லு. உடைச்சா தானே செல்லு. அதர்வைஸ் நான் பைக் தான் ட்ரை பண்ணி வரும். ஸோ ஓகே, கோ இட் 5 மினிட்ஸ். 5 மினிட்டோட லோ எது? 5 மினிட் லோ இது ப்ரோ. கரண்ட் அப் ட்ரெண்டா? லோ மார்க் பண்ணுங்க. இன் கேஸ் நீங்க தேடி இப்ப எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் கிடைக்குது, ஒன்னு லோலியோ இல்ல பையிங் கன்ஃபர்மேஷன், இந்த லோக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு you can go for a buy. புரியுதுங்களா? ஸோ இந்த லோ உடைக்காத வரைக்கும் நம்ம என்ன ட்ரை பண்ணலாம் மேக்ஸிமம். என்ன ப்ரோ 50 மினிட்ஸ் ஹை இருக்கு, அது பிரேக்கே பண்ண கேட்டா மேஜரா என்ன சிம்பிளிஃபை பண்ணி காமிக்கலாம்? புரியல ப்ரோ, சொல்லுங்க. மேஜரா என்ன சிம்பிளிஃபை பண்ணி காமிக்கலாம்? மேஜரானா இப்போ வந்து 618 வரப்போ நிக்க ப்ரோ. இல்லங்க, மேஜரா என்ன பண்ணி காமிக்கலாம்? 4 ஹவர் என்ன பண்ணி காமிக்கலாம்? 4 ஹவர் சரி பைக் நிக்கி. பைக்கான சான்சஸ் இருக்குல்ல, இருக்கு வாய்ப்புகளும் இருக்குல்ல. இருக்கு ப்ரோ. சோ அதனால மேபி மார்க்கெட் மேல போலாம். இன் கேஸ் அந்த லோ உடைச்சாடா செல். லோ உடைச்சா செல் எது வரைக்கும் வருவான்? 4 ஹவர்ஸ் உடைய லோ வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. புரியுதுங்களா? சோ யாரும் மார்க் போடுங்க. எந்த இடத்த உடைச்சா மட்டும் செல்லு போலாம் இப்போதைக்கு. இங்க 618ல தான் நிக்க 5 உடைச்சிட்டா 618 உடைச்சான் அப்படின்னா ரீட்ரேஸ்மென்ட் கூட்டம்னா செல்லு தாராளமா போடும். எது வரைக்கும்?
இது உடைச்சு இங்க வரைக்கும் போடணும்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் போட்டுக்கலாம் ப்ரோ. எப்போ எங்க உடைக்கணும்? உடைச்சு எங்க வரணும்? உடைக்கணும்னா இதை அப்படி 6 உடைக்கணும் ப்ரோ. அதுலேருந்து போடுங்க. உடைச்சா தானே போடணும். உடைக்காதீங்க முன்னாடி இப்பயே ட்ரேட் எடுத்துவீங்களா? இல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ. செல் எடுக்கலாம். லோ உடைக்காத வரைக்கும் பை. இன்கேஸ் லோ உடைச்சாலும் செல் தான் ப்ரோ. செல் தான். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமா? வெயிட் பண்ணி தான் ப்ரோ. நல்லா பேக போகுது. அவசரப்படக்கூடாதா? ஆமா ப்ரோ. ஓகே குட். ஓகே ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. ஓகே ஷூர். ஓகே ப்ரோ. சூப்பர். கட்டுங்கம்மா கையா.